வணக்கம் நண்பர்களே. கடந்த சில நாட்களாகவே மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டுருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே துறையை தனியார் மயமாக்குதல், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த விஷயம் ரொம்ப நாளாக இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நியூ கான்செப்ட் கிடையாது. ஆனாலும் இது ஒரு சில நாளாகவே பார்த்திங்கன்னா ஒரு பூதாகரமாக வெடிச்சிருக்கு. ஏன்னா இந்தியன் ரயில்வேஸ் இப்போ கவர்மெண்ட் என்ன அறிவிச்சிருக்குன்னா, ஒரு சில ரூட்ஸில் ஓடக்கூடிய ட்ரெயின் நார்த் இந்தியாவில், உதாரணத்துக்கு டெல்லி, லக்னோ, அதே போல் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், சென்னை, மதுரையில் ஓடக்கூடிய ஒரு சில செலக்ட் ட்ரெயின்ஸ், இந்த தேஜாஸ் எக்ஸ்பிரஸ், அது இல்லாமல் ஒரு சில லக்ஸுரி ட்ரெயின்ஸ், இதெல்லாம் நாங்கள் ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் கையில் ஒப்படைக்க போகிறோம், அவங்க கையில் நாங்கள் இதை ஒப்படைக்க போகிறோம்னு இப்போ கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இதை தொடர்ந்து இந்த விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. சதர்ன் ரயில்வே அந்த யூனியன் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நாங்கள் அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை இந்தியா ஃபுல்லாக நடத்துவோன்னு அவங்க எச்சரிச்சிருக்காங்க. அதனால் இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்ட் டேஸில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது. ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் ரயில்வேஸ் பார்த்திங்கன்னா அது இன்றைக்கி நேற்று வந்த ஒரு விஷயம் கிடையாது. 2014 பிஜேபி கவர்மெண்ட் அவங்க வந்தது உடனேயே அவங்க இன்டெரக்டாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரயில்வேஸில் நாங்கள் ஒரு சில செக்டர்ஸில் நாங்கள் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுவோம், ரயில்வேஸை கம்ப்ளீட்டாக நாங்கள் ப்ரைவேட் செக்டர்கிட்ட ஒப்படைக்க மாட்டோம், ஆனால் ஒரு சில விஷயத்தில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸை நாங்கள் ப்ரைவேட் கையில் ஒப்படைப்போம். ஏன்னா அப்போ தான் எஃபிஷியன்சி வரும். லாஸ் மேக்கிங் செக்டராக இருக்கக்கூடிய, அதாவது நஷ்டத்தில் ஓடக்கூடிய ரயில்வேஸை நாங்கள் லாபகரமாக மாற்றுறதுக்காக, எஃபிஷியன்சி கொண்டு வரதுக்காக நாங்கள் ஒரு சில இடத்துல மட்டும் ப்ரைவேட் செக்டர் கையில் நாங்கள் ஒப்படைப்போம்னு அப்பயே சொல்லியிருந்தாங்க. அதனால் இது பார்த்திங்கன்னா ஒரு இப்போ இது இன்றைக்கி நேற்று வந்த ஒரு விஷயம் கிடையாது. அன்றைக்கி தேதியிலே அந்த கவர்மெண்ட் சொல்லிச்சு. ஆனால் இப்போது நம்ம இதை ஏன் பார்க்குறோன்னா, நான் சொன்னது போல் இந்த ஒரு சில ட்ரெயின்ஸை ப்ரைவேட் செக்டர் கையிலே ஒப்படைப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறதுனால இந்த விஷயம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. சரி, கவர்மெண்ட் ஏன் ரயில்வேஸை ப்ரைவேட் செக்டர் கையில் ஒப்படைக்கணும்னு நினைக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி உலக நாடுகளெல்லாம் ரயில்வேஸ் எப்படி இயங்குது அப்படின்னு பார்ப்போம். ஒரு சில நாடுகள் எடுத்துக்கிட்டோன்னா ரயில்வேஸ் செக்டர் கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் கையில் இருக்குது. உதாரணத்துக்கு இந்தியா சொல்லலாம், சைனா, ரஷ்யாலாம் சொல்லலாம். இதெல்லாம் அந்த சோஷியலிஸ்ட் நாடுகள். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கையில் தான் ரயில்வேஸ் இருக்கும். அதே போல் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா போன்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ரைவேட் செக்டர் கையிலே அந்த நாடு ஒப்படைச்சிடுச்சு ரயில்வேவை. இதுக்கு அமெரிக்கா ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சில நாடுகள், யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஜெர்மனி எடுத்துக்கலாம், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டாக இருக்குது. ப்ரைவேட் செக்டர் கையிலையும் இருக்கும், கவர்மெண்ட் கையிலையும் இருக்கும் அங்கே இருக்க ரயில்வேஸ். இதுக்கு மற்ற சில உதாரணம் சொல்லலாம், ஆஸ்திரேலியா சொல்லலாம், ஃப்ரான்ஸ் சொல்லலாம். ஆனால் ஒரு நாடுலையும் பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே நிர்வாகம் பார்த்திங்கன்னா மாறுபடுது. ஒன்றில் கவர்மெண்ட் கையில் இருக்குது, இன்னொரு ப்ரைவேட் செக்டர் கையில் இருக்குது, இன்னொரு பார்த்திங்கன்னா மிக்ஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் டோட்டலாக கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. இந்தியன் ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சி, அந்த செயல்திறன் மற்றும் லாபம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது. இந்தியன் ரயில்வேஸோட டோட்டல் ரெவன்யூ வருஷம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $30 பில்லியன் வேல்யூக்கு இருக்குது. ஆனாலும் ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $1 பில்லியன் கூட கிடையாது. அப்போ 30 ஒரு பகுதி கூட லாபம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. இந்தியன் ரயில்வேஸில் மெயினாக வருமானம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் டிராஃபிக் தான். இந்த சரக்கு டிராஃபிக்கில் தான் மெயினாக நமக்கு வருமானம் வருது. ஒரு 60% மேலே ஃப்ரைட் டிராஃபிக்கில் தான் நமக்கு இன்கம் வருது. பேசஞ்சர் டிராஃபிக் ஒரு 40% தான் நமக்கு இன்கம் வருது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்ரைட் டிராஃபிக்லேருந்து வர வருமானத்தை வச்சு தான் பேசஞ்சர் டிராஃபிக்கை அவங்க கிராஸ் சப்சிடைஸ் பண்ணுறாங்க. நம்ம ட்ரெயினில் போகும்போது கம்மியான ஃபேரில் நம்மளால் ஏன் போக முடியுதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த சரக்குல இருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு தான் நமக்கு அவங்க மானியமாக லோ ஃபேரில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுது. இந்த ஒரு சூழ்நிலையும் இந்தியாவில் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா ஓவரால் எஃபிஷியன்சி இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் நாம் சொல்லணும். அப்போ இந்த நிலையில் கவர்மெண்ட் என்ன நினைக்குதுன்னா, இந்த எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ரயில்வே துறையை லாபத்துக்கு எடுத்துகிட்டு வரதுக்காகவும், அதான் ஏற்கனவே லாபம் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு கிடையாது, ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் இருக்குது. ஆனால் நல்லாவே லாபத்தை அதில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் ப்ரைவேட்டைசேஷன் செய்யணும் அப்படின்னு அது நினைக்குது. சரி, ப்ரைவேட்டைசேஷன் இந்தியாவில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இது முக்கியமான கேள்வி. இது பார்த்தோன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் கேட்டிங்கன்னா. ஏன்னா இந்தியாவை பிரிட்டிஷ் ஆண்ட காலத்திலேருந்து பார்த்திங்கன்னா முதல்ல ரயில்வேஸ் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற வருஷம் பார்த்திங்கன்னா இந்த 1857 அதில் தான் ரயில்வேஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பாம்பேலேருந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த தேதியில் பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் எடுத்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் அது நடந்தது. ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி தேதியில் இந்த ஆம்னி பஸ் ஓட்டுறாங்களே அதே போல் தனித்தனியாக ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி ட்ரெயின் அவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். அந்த பிரிட்டிஷ் இந்தியாவில்
அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முன் வரல இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ கவர்மெண்ட் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்போ இருந்தால் அந்த பிரிட்டிஷ் இந்தியா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா எல்லாரையும் அழைச்சிது. நாங்கள் குறைஞ்சது 5% ரிட்டர்னை நாங்கள் கேரண்டி பண்ணுறோம். இந்தியன் ரயில்வேஸில் இந்தியாவில் வந்து நீங்கள் ரயில்வேஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா குறைஞ்சது 5% உங்களுக்கு லாபம் நீங்கள் ரிட்டர்னாக எடுத்துலான்னு கேரண்டி பண்ணுச்சு. அந்த மினிமம் 5% கேரண்டி பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ட்ரெயின் சர்வீசஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ப்ரைவேட் செக்டர் கையில் தான் அது இருந்தது. ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி இல்லை. அப்போ இருந்து பிரிட்டிஷ் இந்தியா கவர்மெண்ட் என்ன முடிவெடுத்ததுன்னா சில இதை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கையில் எடுத்துக்கிச்சு. பாதி ப்ரைவேட் கையில் ஒப்படைச்சு மிச்ச பாதி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ஆக்சுவலாக எடுத்தது. அந்த காலத்தில் பாருங்கள் ப்ரைவேட் செக்டராலே ஃபுல்லாக அதை செய்ய முடியல. அப்போது அந்த காலத்தில் இருந்த அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா பாதி ரயில்வே செக்டரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ் பண்ணிடுச்சு. அந்த ரயில் ரோடை போடுறது ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா பாதி கவர்மெண்ட்டுமே பண்ண ஆரம்பிச்சது. 1880s அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக பாதி ப்ரைவேட் பாதி கவர்மெண்ட் தான் எடுத்து பண்ணுச்சு. அப்போது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா ரயில்வேயோட ஹிஸ்ட்ரி முதல்ல ப்ரைவேட் செக்டர் கையில் இருக்குது. அப்புறம் கவர்மெண்ட்டுமே பல விஷயத்தை கவர்மெண்ட்டே எடுத்து தான் அந்த காலத்தில் நடத்துது. அதாவது கவர்மெண்ட்ன்றது பிரிட்டிஷ் இந்தியா கவர்மெண்ட் எடுத்து நடத்துச்சு. அதுக்கப்புறம் நாம் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நம்மளுடைய சுதந்திர இந்தியாவில் வந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா கம்ப்ளீட்டாக ரயில்வேஸை நேஷனலைஸ் பண்ணிடுச்சு. ஸோ ப்ரைவேட் செக்டர் கண்ட்ரோலே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணிடுச்சு கவர்மெண்ட் கையிலே அதை எடுத்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி தேதி வரைக்கும் அது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. இப்போது ப்ரைவேட் செக்டர் இதை ரயில்வேஸில் நம்ம அலோவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த பிஜேபி கவர்மெண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மெயினாக ஒரு ஆண்டர்ப்ரனரியல் என்டர்பிரைசிங் ஆட்டிடியூட் நமக்கு ரயில்வேஸில் வேணும்னு சொல்கிறாங்க. அதாவது லாபகரமாக செயல்படக்கூடிய ஒரு அணுகுமுறையில் தான் நம்ம அதை நடத்தணும். நம்ம கவர்மெண்ட் செக்டர்லேயே வச்சுக்கிட்டு நம்ம மானியமாக கொடுத்துட்டு இருந்தோம்னா அது இன்னெஃபிஷியன்சி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க மெயினாக அவங்க எதை எடுத்துக்கிறாங்கன்னா அமெரிக்கன் ரயில்வேஸை எடுத்திருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் செக்டர் தான். அங்கே நிறைய ரயில் கம்பெனிஸ் அங்கே இருக்குது. ஆம்ட்ராக்னு சொல்லுவாங்க ஒரு கம்பெனி, அது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனிஸ். ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்குமே அங்கே நிறைய சிக்கல் இருக்குது ரயில்வேஸில். முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே பேசஞ்சர் ரயில்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்லிஜிபிள் தான். அங்கே ஓடுற ட்ரெயின்ஸ் எல்லாமே ஃப்ரைட் ட்ரெயின்ஸ் தான், ஃப்ரைட் டிராஃபிக், அதாவது சரக்கு ரயில் தான். அங்கே பார்த்தீங்கன்னா 90% பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ட்ரெயின்ஸ் இந்த சரக்கு நகரத்துக்காக தான் அமெரிக்கா ரயில்வேஸை அவங்க நடத்துகிறாங்க. பேசஞ்சர் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் தான். பேசஞ்சர் டிராஃபிக் மெயினாக காரில் ப்ளஸ் அதாவது அவங்க வந்து ஏரோப்ளேன் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. மெயினாக ஃப்ரைட் டிராஃபிக்கு தான் அமெரிக்காவில் ட்ரெயின்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. இன்னொரு விஷயம் அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் ரொம்ப கம்மி. 99% பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினில் தான் அங்கே ட்ரெயின் ஓடும். ஸோ டீசலை அதிகமாக பயன்படுத்தி சுற்றுச்சூழல் மாசு அடைகிற நிலைமை அங்கே இருக்குது அமெரிக்காவில். ஆனால் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50% இப்போ நம்ம எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கோம். எலக்ட்ரிஃபிகேஷனில் என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் சேவ் பண்ணலாம், டீசல் சேவ் பண்ணலாம், சுற்றுச்சூழல் வந்து பாதிக்காது. அந்த எக்ஸாஸ்ட் வெளியே வர்றதுனால அந்த கார்பன் டை ஆக்சைடு என்விரான்மெண்ட்டுக்கு போகாது, சுற்றுச்சூழல் நம்ம பாதுகாக்கலாம். எலக்ட்ரிக் இன்ஜினில் நம்ம ட்ரெயினை ஓட்டினோம்னா எஃபிஷியன்சி அதிகம், இன்ஜின் பவர் அதிகம், எஃபிஷியன்சி அதிகம், அதனால் லாபம் அட்வான்டேஜ் ரொம்ப அதிகம். அப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். 50% நம்ம எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக டீசலில் தான் அங்கே வந்து ட்ரெயின்ஸ் ஓடிட்டுருக்கு. அப்போ சொல்லப்போ இந்தியாவை விட அவங்க ரொம்ப பேக்வேர்டாக இருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் டிராஃபிக் மட்டும்தான் அங்கே ரயில் அங்கே வந்து யூஸ் ஆகுது. டிரான்ஸ்கான்டினென்டல் ரயில்வேன்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நாடு அமெரிக்கா. ஜப்பான்லேருந்து அங்கே கூட்ஸ் எல்லாம் வரும், எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாம் ஜப்பான், டாய்வான், ஹாங்காங்லேருந்து வர அந்த கூட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காவோட ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் போய் அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. ஷிப்பில் போய் ஜப்பான்லேருந்து கொண்டு வந்து அமெரிக்காவோட ஈஸ்டர்ன் கோஸ்ட் அங்கே வந்து அதை டெலிவர் பண்ணி அங்கேருந்து அதை ட்ரெயின் எடுத்து மிகப்பெரிய நாடு அமெரிக்கா. அவ்வளோ பெரிய நாடை என்ன பண்ணோன்னா வெஸ்ட் கோஸ்ட்லேருந்து ஈஸ்ட் கோஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணோம், ட்ரெயின்ஸ் தான் அந்த கூட்ஸ் எல்லாம் கொண்டு வரும். அவ்வளோ தூரத்துக்கு அந்த சரக்கு ரயில்கள் தான் அந்த கூட்ஸ் எல்லாம் கொண்டு வரும். அதுங்க சரக்குக்காக மட்டும்தான் அங்கே மெயினாக ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அமெரிக்கா ஒரு மாடலாக நம்ம எடுத்துக்கிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம சொன்னோமா இந்தியா கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கா பார்த்தீங்கன்னா பல விஷயத்தில் பேக்வேர்டாக இருக்குது. அவங்களோட நம்மளே நிறைய விஷயத்தில் நம்ம அட்வான்ஸ்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். அப்போது அமெரிக்கன் மாடலை பார்த்து நம்ம ப்ரைவேட்டைசேஷன் எடுத்துக்கலாமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நான் சொன்னது போல் ஆம்ட்ராக் அப்படின்ற கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய ரூட்டில் லாஸில் தான் ஓடிட்டுருக்கு, நஷ்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலிசி மேக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கவனிக்கணும். சரி, அப்போ ப்ரைவேட்டைசேஷன் சுத்தமாக பண்ணக்கூடாதா, அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் தப்பு. நம்ம ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் கண்ட்ரோலை நம்ம ப்ரைவேட்டைஸ் பண்ணலனாலும் ஒரு சில செலக்டட் செக்டர்ஸை நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணலாம்.
உதாரணத்துக்கு டெக்னிக்கல் செக்டர்ஸ்லாம் நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணலாம். இந்த ரயில் ஸ்டாக் இருக்கு இல்லையா, இந்த லோக்கோமோட்டிவ்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுற அந்த விஷயங்கள், அந்த ரிப்பேர், ஓவர்ஹால், இந்த மாதிரி டெக்னிக்கல் சர்வீசஸ்லாம் நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணலாம். அதை நம்ம ப்ரைவேட் செக்டர்கிட்ட ஒப்படைக்கலாம். அது வந்து புத்திசாலித்தனமான விஷயம். ஏற்கனவே சில சர்வீசஸ்லாம் நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணி தான் இருக்கும். IRCTC இருக்கு இல்லையா, அந்த ஏஜென்சி மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், இன்டெரக்டாக அவுட் சோர்ஸ் பண்ணுறோம். IRCTC அது வந்து கவர்மெண்ட் நிறுவனம் தான். அது என்ன பண்ணுது, மேற்கொண்டு ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கு. கேட்ரிங்கை அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கு, டூரிசம் அது அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கு. அதனால் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணி தான் இருக்கோம். ஆனால் கம்ப்ளீட் ப்ரைவேட்டைசேஷன் இந்தியாவில் நம்ம பண்ணல. அதனால் கண்டிப்பாக ஒரு சில செக்டர்ஸில் நம்ம ப்ரைவேட்டைஸ் பண்ணலாம். செலக்டட் டெக்னிக்கல் சர்வீசஸ், வேல்யூ ஆடட் சர்வீசஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் கம்ப்ளீட்டாக ரயில்வேஸையே நம்ம ப்ரைவேட் செக்டர் கையில் ஒப்படைக்கலாமான்னு பார்த்திங்கன்னா அது புத்திசாலித்தனமான விஷயமா இருக்காது. ஏன்னா ஒரு சில வருடங்கள் மேலே நம்ம அதை ட்ரை பண்ணோம், அது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வேஸில் நம்ம லாபத்தை ஈட்டுறதுக்காக சில ஐடியாவை போட்டோம். அப்போ இருந்த UPA கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, மன்மோகன் சிங் அவர்கள் அந்த கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணுச்சுன்னா, ரயில்வேஸில் பார்த்திங்கன்னா அவங்க சொந்தமாக லேண்டு நிறையா இருக்குது. அந்த லேண்டை வந்து லீஸிங் பண்ணிடலாம், ப்ரைவேட் செக்டர்கிட்ட நம்ம லீஸ்க்கு ஒப்படைச்சிடலாம். லீஸ்க்கு ஒப்படைச்சா அதுக்கு வந்து அதில் நமக்கு வருமானம் வரும், அதை நம்ம லாபமாக நம்ம எடுத்து ரயில்வேஸை மேலும் டெவலப் பண்ணலாம்னு நினச்சிது. ஆனால் லீஸ் விடும்போது அது பெருசாக யாருமே எடுக்கலை. ப்ரைவேட் செக்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்தியாவில் அவங்க வந்து வர்றது கிடையாது. அதே போல் அந்த லீஸ் பண்ணுற லேண்டில் சோலார் பேனல்ஸை வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி அதிலெல்லாம் ட்ரெயின்ஸை ரன் பண்ணலாம்னு நினச்சோம். அதுவும் பெருசாக சக்சீட் ஆகலை. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ப்ரைவேட் செக்டர் வரல. அதே போல் ரயில்வேக்குன்னு தனியாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சோம். அதுவும் பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. ஏன்னா இதுக்கெல்லாம் ப்ரைவேட் செக்டர் வந்து அவங்க வர்றது கிடையாது. எப்பயுமே ப்ரைவேட் செக்டர் ஜென்ரலாக டைரெக்டாக லாபம் எதில் இருக்குமோ அதில் மட்டும் பார்த்திங்கன்னா தான் அவங்க டைரெக்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முக்கியமாக எதுலெல்லாம் தேவையோ அவங்க அதில் பார்த்திங்கன்னா அவங்க வர்றதில்லை. இந்த ராஜஸ்தான், குஜராத் போன்ற இடத்துலலாம் ரயில்வேஸ் என்ன பிளான் பண்ணிச்சுன்னா, அங்கே நிறைய ரயில்வேஸ் சொன்னமான ட்ரை லேண்டெல்லாம் இருக்கும். அதை லீஸ்க்கு விட்டுட்டு அந்த ஜெட்ரோஃபா பிளான்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கல்டிவேட் பண்ணி அதிலேருந்து பயோடீசலை எடுத்து அந்த பயோடீசலில் ட்ரெயின் இன்ஜினுக்கு, அந்த டீசல் இன்ஜினுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்லாம் பிளான் பண்ணிச்சிருந்தாங்க. ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த நிறுவனம் பெருசாக ஆர்வம் காட்டல, வரல, இன்வெஸ்ட் பண்ணல. ஏன்னா இதில் பெருசாக லாபம் இருக்காது. செகண்ட் லாபம் வரும் கண்டிப்பாக, ஆனால் அது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், ரிஸ்க் அதிகம். அதனால் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டர்லாம் இதுக்கு பார்த்திங்கன்னா வரல. அப்போது ஏற்கனவே நம்ம ப்ரைவேட்டைசேஷனுக்கு போட்ட நிறைய பிளான் பார்த்திங்கன்னா ஃபெயிலியராக தான் இருக்குது. முக்கியமான செக்டர்ஸ்லாம் அவங்க வர்றது கிடையாது, ரிசர்ச் பண்ணுறது வர்றது கிடையாது, முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வர்றது கிடையாது. அதே மாதிரி நிறையா ரிமோட் ரூட்ஸ்லாம் இருக்குது. ஈஸ்டர்ன் இந்தியாவில் ஒடிசா, சத்தீஸ்கர்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அங்கே டூரிசம், ஃப்ரைட் டிராஃபிக்லாம் ப்ரைவேட் ரொம்ப பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும். அங்கே புதுசாக அங்கே ரயில் ரூட்ஸ்லாம் நிறையா போடணும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டர் வரதே கிடையாது. எதுலலாம் ரிஸ்க் எடுக்கணுமோ அவங்க வர்றது கிடையாது. ஆனால் டேரெக்டாக எதில் லாபம் சம்பாதிக்கலாமோ அதில் முந்திக்கிட்டு அவங்க வராங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ கூட அந்த தேஜாஸ் ட்ரெயின் ஓடக்கூடிய அந்த ரூட்ஸ்லலாம் இப்போ வந்து கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு, நாங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணுவோம். அறிவித்த உடனே எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஈஸியாக கவர்மெண்ட் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கணும், ஆனால் ஆப்ரேஷன் மட்டும் நாங்கள், கலெக்ஷன் மட்டும் நாங்கள் பண்ணிக்கிறோன்றதை வந்து முந்திட்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நம்ம ப்ரைவேட் செக்டர் அனுமதிக்கணும்னு சொல்கிறது சரி கிடையாது. பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் மெயினாக ப்ரைவேட் செக்டர் வரணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து சரியான விஷயம் கிடையாது, அது வந்து தப்பு. அதனால் இந்த விஷயத்தை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போ ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் ரயில்வேஸ், என்டையர் ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் ரயில்வேஸ் டெஃபினெட்லி இஸ் நாட் தி ரைட் ஐடியா. பிகாஸ் ஏன்னா ரயில்வேஸ் சர்வீஸ்ன்றது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் சர்வீஸ். அது ஒரு எஜுகேஷன், சானிடேஷன், ஹெல்த் சர்வீஸ் மாதிரி. அது மக்களுக்கு தேவை, எல்லா மக்களுக்கும் தேவை, பணக்காரனுக்கும் தேவை, ஏழைக்கும் தேவை. அதை நம்ம ப்ரைவேட் செக்டரில் ஒப்படைக்கும் போது அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஆபத்தானது. ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்காது, டிரான்ஸ்பரன்சி இருக்காது. கவர்மெண்ட்டோட ரிசோர்ஸஸ், அந்த டேக்ஸ் மணி, பீப்புளோட ரிசோர்ஸஸ் வந்து நம்ம தனியார் கையில் தாராவாத்து அளிக்கிறதுக்கு அது சமமாக போயிடும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆபத்தான விஷயம். அப்போ கம்ப்ளீட் ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் ரயில்வேஸ் இன் இந்தியா டெஃபினெட்லி இஸ் நாட் அ குட் ஐடியா. ஹிஸ்ட்ரி ஷோஸ் தட் இட் ஹாஸ் ஃபெயில்ட் இன் த பாஸ்ட். பிரிட்டிஷ் காலத்திலே அது ஃபெயிலியராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைம்ஸில் கூட அது ஃபெயிலியராக தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அது இல்லாமல் உலகம் முழுதும் பார்த்திங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ், ரொம்ப ஹைலி டெவலப்டு கண்ட்ரீஸில் கூட பார்த்திங்கன்னா பாதி நேஷனலைஸ் பண்ணி தான் அவங்க வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு ஜெர்மனி, ஆஸ்திரேலியாலாம் கூட பார்த்திங்கன்னா பாதி கவர்மெண்ட் கையில் தான் இன்னும் ரயில்வேஸை வச்சுருக்கு. அது இல்லாமல் ரீசெண்டாக இப்போ பிரிட்டன், அந்த காலத்தில் இந்தியாவை ஆண்ட பிரிட்டனே இப்போ என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா, ரயில்வேஸ் நாங்கள் நேஷனலைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இருக்க கவர்மெண்ட் என்ன யோசிக்குதுன்னா, நாங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுது. டைரெக்டாக சொல்லலாம், இன்டெரக்டாக சொல்லுது. அதனால் மோடி அவர்கள் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அவர் பார்க்கணும். ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது ப்ரைவேட்டைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து இந்தியாவில் ஃபெயிலியராக தான் இருக்குது. அதனால் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு சில செக்டர்ஸில் பண்ணலாம். சில க்ரூஷியல் செக்டர்ஸில், டெக்னிக்கல் செக்டர்ஸில் எதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுறோம், எதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடியதோ அதை மட்டும் நம்ம பண்ணணும். ஸ்ட்ராட்டஜிக்
செக்டர்ஸை நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது. ப்ராஃபிட் ஓரியன்ட் அலைடு செக்டர்ஸை மட்டும் நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணுறது ஒரு சரியான விஷயமா இருக்கும். இந்த விஷயத்தில் மோடி அவர்கள் கவனம் செலுத்துவது ரொம்ப முக்கியம். நன்றி.